தேவன் விரும்பினவர்களுக்கு தேவன் விரும்பி கொடுத்த ஒன்று அவரையே கொடுத்தார். அவரையே கொடுத்தார், தேவனையே கொடுத்தார். அதாவது தேவனோடு உள்ள உறவை கொடுத்தார். தேவனோடு உள்ள உறவு என்பது தேவன் நம்மோடு இருப்பது, நாம் தேவனோடு இருப்பது, இதுதான் தேவனோடு உள்ள உறவு. அவர் விரும்பினவர்களுக்கு அவர் விரும்பி அவரோடு உறவாய் இருப்பதை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13-14. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். போதும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மலை மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை அழைக்கிறார், வர வைக்கிறார். யாரை வர வைக்கிறார்? தனக்கு பிடிச்சமானவங்களை, தனக்கு பிரியமானவங்களை. அதற்கு பின்பு அவர்களுக்குள்ள 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். 12 பேரை தெரிந்தெடுக்கிறார். அந்த 12 பேரை எதற்கு தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, தம்மோடு இருக்கவும், அவங்கெல்லாம் ஏசப்பா கூட இருக்கவும், தேவனுடைய உறவை தாம் விரும்பினவர்களுக்கு ஆண்டவர் விரும்பி கொடுத்தார். அதே மாதிரி தான் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ மனிதர்கள் உண்டு, புகழ்பெற்ற மனிதர்கள் உண்டு, படித்த மனிதர்கள் உண்டு, ஐஸ்வர்யமான மனிதர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே தேவன் நம்மளை விரும்பி வரவழைத்தார். வரவழைத்து அவரோடு கூட நாம் இருக்கவும், நம்மோடு கூட அவர் இருக்கவும், அப்படிப்பட்ட உறவை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவரோடு நாம் இருக்கவும், நம்மோடு அவர் இருக்கவும் உறவை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நல்ல 2 கைகளை தட்டி. ஆனா இந்த தேவன் கிருபையாய் கொடுத்த இந்த உறவை காத்து கொள்ளாமல் நிறைய பேர் சிதைத்து விடுகிறார்கள். அதை சிதைப்பதற்கு சில ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேவனோடு உள்ள இந்த உறவை விரும்புகிறத விட்டுட்டு மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவை விரும்புகிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மிருகங்களோடு, மற்ற இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றோடு இருக்கிற அந்த உறவை விரும்புகிறார்கள். தேவனோடு இருக்கிற இந்த உறவை விரும்புகிறதில்லை. ஆனால் தேவன் கிருபையாய் அவருக்கு சித்தமானவர்களுக்கு கொடுத்த ஒன்று தான் தேவனோடு இருக்கிற இந்த உறவு. இதை நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனிதர்களுடைய உறவை விட மேலான உறவு, சிறப்பான உறவு, அது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கிற உறவு. எத்தனை பேர் அப்படி ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மையிலேயே ஆமேன்னு சொல்றீங்களா?
கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவனோடு உள்ள உறவு, மனுஷனோடு உள்ள உறவு. இந்த தேவனோடு உள்ள உறவு மனுஷனோடு உள்ள உறவை விட எவ்வளவு சிறப்பானது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு பிறகு தேவனோடு உள்ள உறவை சிதைக்கும் ஆவிகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரவிடாதபடி தடுத்து இந்த உறவை இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அல்லது இந்த உலகத்தை விட்டு நம்ம சரீரத்தை விட்டு நாம் கடந்து போகிற வரைக்கும் காத்துக்கொள்ள நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒன்று கேட்கிறேன், வாலிபர்களெல்லாம் நிமிர்ந்து பாருங்களேன். தேவனோடு உள்ள உறவு வரவா, மனுஷர்களோடு உள்ள உறவு செலவா? அல்லது தேவனோடு உள்ள உறவு செலவு, மனுஷர்களோடு இருக்கிற அந்த உறவு வரவு அப்படி சொல்றீங்களா? அல்லது தேவனோடு இருக்கிற உறவு வரவு, மனுஷர்களோடு இருக்கிற உறவு செலவா? சொல்லுங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவனோடு உள்ள உறவெல்லாம் செலவுப்பா, ஆனால் மனுஷனோடு இருக்கிற உறவு வரவப்பா. அதுவும் பதவியில் இருக்கிற மனுஷனாக இருந்தால் போதும், ஒரு பணக்கார மனுஷனாக இருந்தால் போதும், நமக்கு வரவு தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். லூக்கா 15:13 வாசியுங்கள். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தேவனோடு உள்ள உறவு நமக்கு லாபம், தேவனோடு உள்ள உறவு நமக்கு வரவு, மனுஷர்களோடு நமக்கு இருக்கிற உறவு செலவு. இளைய குமாரன் யாரு சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க. இளைய குமாரன் அப்பா கூட இருக்கிறான், பாதி சொத்தை வாங்கிட்டு போறான், துன்மார்க்க வழியில செலவு செய்யறான், ஆஸ்திகளெல்லாம் அழிச்சு போட்டான். துன்மார்க்கத்தனத்தில் எப்படி செலவழிச்சான்? நண்பர்களோடு சேர்ந்து செலவழிச்சான். ஒரு மனுஷனா பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யணும்னா 2-3 பேர் இருந்து தான் பாவம் செய்வானுங்க. இந்த தண்ணி அடிக்கிறவனுங்களை பாருங்க, கூட்டாத்தான் போவானுங்க. ஹோட்டல் கடைக்கு போகிறவனை பாருங்க, கூட்டாத்தான் போவானுங்க. இன்னைக்கு இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறானுங்களே, இவனுங்க கூட எப்படி பண்ணுறானுங்க? கூட்டு பலாத்காரம் தான் பண்ணுறானுங்க. அதாவது மனுஷர்கள் நம்ம கூடும் பொழுது பாவத்துக்குள்ளே அதை நம்மளை கொண்டு போகும், தேவனோடு நம்ம கூடும் பொழுது பரிசுத்தத்துக்குள்ளே நம்மளை கொண்டு செல்லும். இந்த இளைய குமாரன் கூட நண்பர்கள் சேர்ந்த உடனே அப்பாவினிடத்தில் ஆஸ்தியை வாங்கி கொண்டு போய் தூர தேசத்துக்கு போகிறான், துன்மார்க்கமாக செலவு பண்ணுறான், எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. மனிதர்களோடு நீங்க உறவு வைக்க உங்க வாழ்க்கையில செலவு. மனுஷனே உங்ககிட்ட இருந்தாதான் வருவான், இல்லாட்டி வரமாட்டான். உங்ககிட்ட இருந்தா தூரத்து சொந்தம் கூட பக்கத்து சொந்தமாயிரும். உங்ககிட்ட இல்லைன்னா பக்கத்து சொந்தம் கூட தூரத்து சொந்தமாயிரும். அதான் மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நல்ல கை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. மனுஷன் கூட உறவு வச்சு சாப்பாட்டு கூட வழி இல்லை. மனுஷன் கூட உறவு வச்சு, உங்களுக்கெல்லாம் மனுஷர்கள் தானே ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸு. பக்கத்து பார்த்து கேளுங்களேன், அப்படி தானே? ஸ்கூலில், காலேஜில், தெருவில், சர்ச்சில், அப்படி தானே? மனுஷன் கூட உறவு வைக்கிறது அது உனக்கு செலவு தம்பி, அது உனக்கு செலவு. உன்னை கடங்காரனை ஆக்குற வரைக்கும் அவன் விட மாட்டான், உன்னை விட்டு போக மாட்டான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை அப்படி சொல்லிட்டு உறுதியாக நிற்பான். உன்கிட்ட இல்லை ஒன்றும் இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடுவான். அந்த இளையகுமாரன்ட்ட நண்பர்கள் கூட இருந்தாங்களா, ஐயோ நம்ம தானே இவன் ஆஸ்தியை அழிச்சு போட்டோம், இவனுக்கு ஏதாவது உதவி செய்வோம்னு இருந்தானுங்களா, எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க. இவன் மட்டும்தான் அனாதையாக நிற்கிறான். ஆனால் அதே இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் தகப்பனிடத்தில் வருகிறான். முதல்ல தகப்பனுடைய அன்பை பெறுகிறான், இரண்டாவது மோதிரத்தை பெறுகிறான், வஸ்திரத்தை பெறுகிறான், பாதரட்சியை பெறுகிறான். கொளுத்த கன்று அவனுக்கு அடிக்கப்படுகிறது. இழந்து போன அத்தனையும் பெற்றுக்கொள்கிறான், அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் செலவு அல்ல, தகப்பனிடத்தில் வந்தபோது வரவு வந்தது, வரவு வந்தது, வரவு வந்தது. எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவனோடு இருக்கிற இந்த உறவை புதுப்பிக்க புதுப்பிக்க இந்த தேவனுடைய உறவுல வர 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 நீ இழந்து போனதை கூட திரும்ப பெற்றுக்கொள்வ. உனக்கு செலவு இல்லை மகளே, உனக்கு வரவுதான். உன் வறுமை மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் கடன் மாறும், உன் கஷ்டம் மாறும். அதனாலதான் பிசாசு உன்னை ஆண்டவரிடத்துல விட மாட்டேங்கிறான். வீட்டுல சும்மா யாது கடை, சர்ச்சுக்கு போகாத, சர்ச்சுக்கு போகிறதுனால உனக்கு என்னமும் கிடைக்க போகிறதுன்னு பொய் பேசி வச்சிருக்கிறான். அவன் பேசுறத நம்பி நம்பி நம்பிதானே இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கிற, இனியும் தரித்திரத்துல இருக்கிற, இனியும் கஷ்டத்துல இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறாரு, நீ ஆண்டவருடைய பாதமே கெதின்னு ஓடிவாய. சில மாதங்களுக்குள்ள ஆண்டவர் உன் வறுமைகளை மாத்தி இருப்பாரு, உன் தரித்திரத்தை மாத்தி இருப்பாரு, உன் கடனை மாத்தி இருப்பாரு. நீ அலங்காரமாய் அல்ல, அலங்காரமாய் மாறி இருப்பார். நான் சொல்றத நம்புறீங்கன்னா நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை தான் செலவுன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை தம்பி, வாலிப தம்பிகள், தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு வரவு. என்ன வரவு தெரியுமா தம்பி? தேவனோடு இருக்கிற உறவு என்ன வரவு? ஆசீர்வாதத்தின் வரவு, நன்மைகளின் வரவு, நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வரவு. அந்த மோதிரம், அந்த பாதரட்சை, அந்த வஸ்திரம். திரும்பவும் அவருக்கு இளையகுமாரனானான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை வாசிங்க. நான் கேட்கிறேன், தேவனோடு உள்ள உறவு லாபமா? மனிதனோடு இருக்கிற உறவு நஷ்டமா? அல்லது தேவனோடு உள்ள உறவு நஷ்டமா? மனிதனோடு இருக்கிற உறவு லாபமா? சொல்லுங்க. தேவனோடு இருக்கிற உறவு லாபமா நஷ்டமா? எத்தனை பேர் லாபம்னு சொல்றீங்க? கை உயர்த்தி காமிங்களேன். சில பேர் புதுசாக கடையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த கடையில் சந்தனத்தில் எழுதி வச்சிருப்பாங்க லாபம். அது அல்ல லாபம். லாபம் எது தெரியுமா? இந்த தேவனோடு இருக்கிற இந்த உறவு, தேவன் நம்மோடு கூட இருப்பது, நாம் தேவனோடு கூட இருப்பதான் லாபம். வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற இந்த உறவு
உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பேர குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, உங்க சந்ததிக்கும் லாபம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், தேவனோடு ஆபிரகாம் இருந்தார். ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். நீங்க தேவனோடு எந்த அளவிற்கு உறவை வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இங்க ஆண்டவர் சொல்றார் ஈசாக்க பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். லாபம். தேவனோடு நம்ம வைத்திருக்கிற அந்த உறவு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து லாபமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆனால் மனிதர்களோடு நம்ம வைத்திருக்கிற இந்த உறவு நமக்கு நஷ்டத்தை தருகிறது. அந்த நஷ்டத்தை தந்தாலும் இன்னைக்கு மனுஷன் அதை உணர்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நஷ்டப்பட்டு நிற்பதற்கு காரணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டு நிற்பதற்கு காரணம், தொழிலில் நஷ்டப்பட்டு இருப்பதற்கு காரணம், குடும்ப வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு இருப்பதற்கு காரணம், ஒரு மனுஷனோடு வைத்திருக்கிற அந்த உறவு என்பதை மனுஷன் உணராமல் இருக்கிறான். ஆனால் உணர வேண்டும். உணர்ந்து மனுஷனோடு இருக்கிற அந்த உறவை நம்ம துண்டித்து தேவனோடு இருக்கிற அந்த உறவை இன்னும் கட்டி எழுப்ப வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். 36 வாசிங்க. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். பிரதர், மனைவி எப்படி மாறிட்டா சொல்லுங்க? உப்பு தூண். யாருடைய மனைவி? லோத்து. உப்பு தூண் ஆயிட்டா. இரண்டாவது, பிள்ளைகள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். எவ்வளவு அருவருப்பு! ஏன்? ஆபிரகாமோடு கூட ஆரானிலிருந்து அழைக்கப்பட்டதுல லோத்துவும் கூட வந்தார். லோத்து ஆபிரகாமனுடைய தம்பி மகன், சகோதரன் மகன். ஆபிரகாம் கூட வந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதித்தார். மந்தைகள் பெருகிச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபையில் ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஆஸ்தி பெருகின உடனே துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தானே? துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் லோத்தினுடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமினுடைய மந்தைக்கும் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் பிரச்சனையை விரும்பாதவர். சகோதரன் நீயும் நானும், அதனால நீ இந்த பக்கம் போனீன்னா நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்கிறாரு. உடனே லோத்து இதெல்லாம் நமக்கு எதுக்கு பிரிவினைகள்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு கூட இருந்தால் நஷ்டப்பட்டு போயிருக்க மாட்டார், மனைவியை இழந்திருக்க மாட்டார், பிள்ளைகளை இழந்திருக்க மாட்டார். ஆனால் அங்கே பிரிவினைக்கு இடம் கொடுக்கிறார். சோதோம் குமார பட்டணத்தை பார்க்கிறார், ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. இவர் பொண்ணை எடுத்ததே எந்த ஊரு சொல்லுங்க? சோதோம் குமாரா. அதாவது ஒரு மாப்பிள்ளை எந்த வீட்டில் பொண்ணை எடுக்கிறாரோ அந்த பக்கம் இழுத்துரும். தெரியுமா உங்களுக்கு? இந்த சொந்தக்காரங்களாம் இழுப்பாங்க. மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்கள்லாம் தூரமாக போயிடுவாங்க. பொண்ணுடைய சொந்தக்காரங்களாம் எப்படி ஆயிடுவாங்க? ஒரு தூரத்து சொந்தம் கூட பக்கத்து சொந்தமாக மாறிடும். ஏன்னா இந்த மனைவிமார்கள் கணவரை எங்கிட்ட இழுத்துட்டு போயிடுவாங்க. தங்களுடைய சொந்தம், தங்களுடைய சொந்தம். அப்படித்தானே? பேசாதீங்க, பக்கத்தில் பார்த்துக்கலாங்களா? அப்படித்தானே? எத்தனை பேர் மாப்பிள்ளை சொந்தங்களை நேசிக்கிறீங்க? உண்மையாக கையை உயர்த்தி காமிங்களேன். உங்கள் சொந்த பந்தங்களை விட உங்கள் வீட்டுக்கார அவங்க சொந்த பந்தங்க வீட்டுக்கு எத்தனை பேர், நிறைய பேர் கூட்டு போய் செய்கிறீங்க? ஒரு சிலர் கையை உயர்த்துறீங்க. இருந்தால் சந்தோஷம் தான். ரெண்டு சொந்தத்தையும் ஒன்று போல நேசிக்கணும்.
2 சொந்த பந்தங்களும் என்ன செய்யணும்? ஒன்று போல நேசிக்கணும். உங்கள் அம்மா அப்பாவை எப்படி நேசிக்கிறீங்களோ அது மாதிரி மாமியார் மாமனாரே என்ன செய்யணும்? நேசிக்கணும். உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரு கூட பிறந்தவங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் நேசிக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். உங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்களே இல்லையோ, ஆனால் உங்கள் வீட்டுக்காருடைய வீட்டுக்காரங்களுக்கு செஞ்சீங்கன்னா நீங்கள் தாங்க நல்ல சகோதரிகள். கைத்தட்டு வராது. ஹல்லேலூயா, நல்ல கைத்தட்டுங்களேன். ஆனால் இந்த லோத்துனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா சோதோம் குமோரா, அவள் சொந்த ஊர். அதனால லோத்துவை இழுத்துட்டு போயிட்டா, கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ சோதோம் குமோரா பட்டணத்தில் இருக்கிறாங்க. அங்கே தான் அக்கிரமம் பெருகி போச்சு. ஆண்டவர் அழிக்க போகிறாரு. ஆண்டவர் வந்து பார்க்குறாரு, ரொம்ப அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது. உடனே லோத்துவின் இடத்துல சொல்கிறாரு, நீ உன் மனைவியை கூட்டிகிட்டு போயிரு, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிரு, இந்த சமபூமியில் நிற்காத மலைகளுக்கு ஓடி போயிரு அப்படி சொல்கிறாரு. இவங்க தாமதம் பண்ணுறாங்க, வெளியே இழுத்து கொண்டு போய் விட்டுறாங்க. போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பிரதர், குடும்ப தலைவரிடத்துல சொல்கிறாரு, எல்லாரிடத்துலையும் சொல்கிறாரு, நீங்கள் ஓடி போங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க, பின்னிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு தூணாயிருவீங்கன்னு சொல்கிறாரு. இவங்க போகும்பொழுது நல்லா தான் போனாங்க. இந்த பெண்களுக்கு தானே பொருளாசை ரொம்ப இருக்கும். வீட்டில் அடுப்பில் ரசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும், மறந்து போய் எங்கே தலை வலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆஸ்திகள் மேலே அப்படியே பின்னிட்டு பார்ப்பாங்க, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா, திருடிட்டு போயிட்டாங்களா அப்படி சொல்லி. அல்லேலூயா. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? உண்மையை சொல்கிறோம்னா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்களுக்கும் அந்த பொருளாசை இருக்கத்தான் செய்யும், ஆனால் பெண்களுக்கு அதை விட பொருளாசை இருக்கும். அதனால தான் அவங்க கெட்டு போகிறதுக்கு காரணம், அவங்க பின்மாற்றத்தில் போகிறதுக்கு காரணம். இவங்க குடும்பமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி குடும்பமாக போய்கிட்டு இருக்கும் பொழுது லோத்து திரும்பி பார்க்கல, அவனுடைய பிள்ளைகள் திரும்பி பார்க்கல. ஆனால் லோத்துனுடைய மனைவி முழுசாவும் திரும்பலை. தம்பி, நான் சொல்றதை கவனிக்கிறியா? யார் திரும்பலை? முழுசா லோத்துனுடைய மனைவி முழுசாவும் திரும்பலை. ஆனால் இப்படி லைட்டாக தான் திரும்பி பார்க்குறேன். நீங்கள் கூகுள் இதில் அடித்து பார்த்தீங்கன்னா அது வரும். அவள் முழுசாக திரும்பின மாதிரி இருக்காது, ஆனால் இப்படி திரும்பி பார்த்தது மாதிரி ஒரு பாறை இருக்கும். ஆனால் அது ஒரு பெண் தோற்றத்தில் இருக்கும். வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அதுதான் லோத்துனுடைய மனைவினுடைய சிலை, அந்த உப்புத்தூண் அப்படி சொல்கிறாங்க. அவள் உப்புத்தூணாக மாறிட்டா. அது ஒரு சாபம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்து பொருளாசைக்கு இடம் கொடுத்து சாபமாகி போயிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பயங்கர அக்கிரமம் முடிச்ச பிள்ளைகளாக இருக்கும் போல. வாலிப பிள்ளைகள், இன்னைக்கும் வாலிப பிள்ளைகள் அப்படி தான் இருக்குதுங்க. வாலிபர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு பரிசுத்த நடக்கை, ஒழுக்கமுள்ள நடக்கைகள் இன்னைக்கு பிள்ளைகளிடத்தில் பார்க்க முடியலை. அன்றைக்கு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க, எங்கே அவிசுவாசம் வருகிறதோ அங்கே பாவம் பிறக்கும். அவிசுவாசத்தினுடைய குழந்தை தாங்க பாவம், விசுவாசத்தினுடைய குழந்தை தாங்க பரிசுத்தம். நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்கன்னா அவருக்காக காத்திருப்பீங்க, பரிசுத்தமாக வாழ்வீங்க. ஆனால் நீங்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பாவம் செய்வீங்க. இவளுங்க ஒருத்தி பேசிக்கிறா, ஓ பூமியில் நம்ம சந்ததி இல்லாமல் போயிடும் அப்படின்னு. ஊர் உலகத்தில் மனுஷர்களே இல்லை ஆகும், இவங்க மட்டும்தான் மனுஷர்களாகும். அப்படி இவளுங்க பாவம் செய்கிறதுக்கு ஜாக்கு போக்கு சொல்கிறாளுங்க. முதல்ல ஒருத்தி தகப்பனோடு பாவம் செய்கிறா, திராட்சை ரசத்தை கொடுத்து உணர்வை இழக்க வச்சு. ரெண்டாவது இன்னொருத்தி அடுத்த நாள் பாவத்தை செஞ்சுட்டு 2 பேரும் கர்ப்பவதியாக இருக்கிறா, 2 பேரும் பிள்ளையை பெற்றெடுக்கிறா. ஒருத்தி பிள்ளையை பெற்றெடுக்கிறா, அந்த பிள்ளைக்கு பேர் மோவா. இன்னொருத்தி பிள்ளையை பெற்றெடுக்கிறா, அந்த பிள்ளைக்கு அம்மோன். அவங்க தான் பிற்காலத்தில் மோவாபியர், அம்மோனியர். இவங்களை கர்த்தர் சொல்லிட்டார், என் சமூகத்துக்கு வர லாயக்கில்லாதவங்க, அருவருப்பானவங்கன்னு சொல்லி தள்ளிட்டார். தேவன் அவர்களை புறக்கணித்து விட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தாங்க, தேவனோடு உள்ள உறவை அவர்கள் முறித்து மனிதர்களோடு இருக்கிற அந்த உறவை விரும்பினபடினாலே. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மனுஷர்களோடு இருக்கிற அந்த உறவு லாபமா நஷ்டமா இஷ்டமா? சத்தமா சொல்லுங்களேன்.
ஆனால் நீங்கள் அவங்க கூட தானே இன்னும் உறவாக இருக்கிறீங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரி, எதிர்த்த வீட்டுக்காரி, முன்னாடி வீட்டு மூக்கமா, அல்லேலூயா, அப்படியே உட்காந்து உள்ள குடும்பத்துக்குள்ள பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க. நான் சொல்கிறேன், மனுஷர்கள் உங்களிடத்துல வந்தாலும் நீங்கள் மனுஷனிடத்துல போனாலும் உங்களுக்கு நஷ்டம். ஆனால் தேவனிடத்துல நீங்க வந்தாலும், தேவன் உங்களிடத்துல வந்தாலும் உங்கள் சந்ததிக்கு லாபம், ஆசீர்வாதம். நான் சொல்றத நம்புனீங்கன்னா தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்லா தான் கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதனால மனுஷர்களோடு உங்களுடைய உறவெல்லாம் ரொம்ப விரும்பாதீங்க. அது தாய் தகப்பனாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், அல்லது உறவினர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், மனுஷர்கள் அவங்க பொய், மனுஷர்கள் மாயையாக இருக்கிறாங்க, பொய்யாக இருக்கிறாங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் மனுஷர்களோடு நீங்கள் உற வைக்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் நஷ்டப்படுவாங்க, அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கை நஷ்டப்படும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டு போவீங்க, பொருளாதார இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனோடு இருக்கிற அந்த உறவை நீங்கள் புதுப்பிங்க. நான் சொல்றது புரியுதா? பின்னாடி கண்ணாடி கையை தலையிலையா சொல்லுங்களேன். உங்களை சொல்லலை சிஸ்டர், அடுக்குமொழியில் வந்துருச்சு. நல்ல கையை தலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க. தேவனோடு உள்ள உறவு கனமா கனவீனமா? மனுஷர்களோடு இருக்கிற அந்த உறவு கனமா கனவீனமா? தேவனோடு இருக்கிற உறவு கனமா? எத்தனை பேர் கனம்னு சொல்லுவீங்க? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2:15 வாசிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி போதும். அல்லேலூயா. எலிசாவின் ஆரம்பம் என்ன? எலிசாவின் பிரம்மட்ரஸ் என்ன? தம்பி, நான் சொல்றத நிமிந்து பார்த்து கவனி, வேற வேலை பண்ணாத. நான் சொல்றத கவனி. எலிசாவின் பிரம்மட்ரஸ் என்ன? விவசாயி, 12 ஏறு, அதில் கடைசி ஏறு பூட்டி உழுந்தவர், விவசாயம் பண்ணுறவர் விவசாயி. எலியா வயல்வெளிக்கு போய் அவருடைய சாலை அவர் மேலே போட்டு அவரை பின்பற்றி வந்தார். கடைசி வரைக்கும் பின்பற்றினார். பரலோகத்துக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் பின்பற்றினார். பின்பற்ற முடியாத சூழல் வந்தது. எலியா தீர்க்கதரிசி, நீ இங்கே இரு அப்படி சொல்கிறாரு, அவர் இருக்க மாட்டேங்கிறாரு. கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லி யோர்தானை கடந்து கடைசி வரைக்கும் போய் பரிசுத்தாவின் 9 வரங்களையும் பெற்றுக்கொண்டவராய் திரும்பி வருகிறாரு. பிரதர், முன்னாடி யோர்தான் நதி நிக்குது, கையில எலியாவின் சால்வை இருக்குது. எரிகோவில பார்த்து கொண்டிருக்கிறாங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இந்த யோர்தானை கடந்து போனாரே, இந்த எலிசா திரும்ப வருவாரா அப்படின்னு. ஏன்னா யோர்தானை பிளந்தா தானே வர முடியும். ஏலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி தன் கையில் இருந்த சால்வையை முறிக்கு ஓங்கி அடிக்கிறாரு. எலியாவுக்கு எப்படி பிளந்ததோ யோர்தான், அதே மாதிரி எலிசாவுக்கு முன்பாக பிளறுகிறது. இவர் கரையை கடந்து வரும் பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு நம்மளை கனத்திற்குள்ள நடத்தும். ஒரு நாள் அது கனவீனத்திற்குள்ள நடத்தாது. ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுப்பாரு, வல்லமையை கொடுப்பாரு, நம்மளை ஊழியத்தில் அக்னியா பயன்படுத்துவாரு. நம்ம மூலமா நம்ம ஜெபிக்கும் பொழுது நோய்கள் சுகமாகும், நம்ம ஜெபிக்கும் பொழுது பேய்கள் ஓடும், நம்ம ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுவார்கள், நம்மளை கனமுள்ள பாத்திரமா மாத்துவாங்க. ஓ, நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இவ்வளவுதானா உங்க கைத்தட்டு? நீ தேவனிடத்துல நெருங்க உனக்கு கனம்தான்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் நினைக்கிறீங்க அது கனவீனம்னு. நீங்கள் தேவனிடத்தில் நெருங்க நெருங்க அது உனக்கு கனம்தான். இதை விட மேலே உயர்வேன், இதை விட மேலே ஆவாய். தேவனிடத்தில் நெருங்க நெருங்க. கனம். யோர்தானை பிளந்தார். எலிசாவின் சரித்திரத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். ராஜாக்கள் அவரை தேடி வருவார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்துக்கு ஒப்பான அற்புதங்களை எலிசாவினுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். யாருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும்? எலிசா. சத்தமாக சொல்லுங்களேன், எலிசாவினுடைய வாழ்க்கையில். கர்த்தர் நல்லவர். எலிசாவுக்கு இன்னொரு கணம் என்ன தெரியுமா? இன்னொரு கணம் என்ன தெரியுமா? நிமிர்ந்து பாருங்களேன். நீங்கள் தேவனோடு இருக்கிற இந்த உறவெல்லாம் நீங்கள் சீப்பாக நினைக்காதீங்க. செத்த பின்பு கூட உங்களை அது கனப்படுத்தும். எலிசா மரித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. கல்லறைக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. எலும்பு கூட தான் இருக்குது. சீரியா தேசத்தினுடைய இராணுவம் வரும் பொழுது அந்த தேசத்தில் ஒருவர் மரித்து போனார். அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. கல்லறையில் தான் அடக்கம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் மாதிரி குழி தோண்டி புதைக்க மாட்டாங்க. நம்மளை தான் குழி தோண்டி புதைப்பாங்க. ஆனால் அங்கே பாறைகளை குடைஞ்சி அதுக்குள்ளே தான் கல்லறைகளை வைப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே தானே ஆளுக்கு சாகும். அவங்க கல்லை புரட்டி தள்ளிட்டு அந்த எலும்பு கூடுகளை எடுத்து போட்டுட்டு அவங்க உறவுக்காரங்களையே மறுபடியும் அதில் வைப்பாங்க. அப்படி தான் கல்லறை. அதான் கல்லறை தோட்டம்பாங்க. அந்த மாதிரி தான் எலிசா உள்ள கொண்டு வச்சுருக்காங்க. சீரியா தேசத்தினுடைய தண்டுகள் வரவும் இந்த பிரேதத்தை கொண்டு போனவங்க பக்கத்தில் எங்கேயாவது கல்லறை இருக்கான்னு பார்த்து அதுக்குள்ளே வச்சுட்டு போயிடும் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு கல்லறை இருக்குது. அதை கல்லை புரட்டி தள்ளி உள்ளே கொண்டு வைக்கிறாங்க. உள்ளே எலும்புகளாக கிடக்க அவசரத்தில் அதை எடுத்து கூட போடாமல் அது மேலே போட்டுட்டு போயிட்டாங்க. அது எலிசாவினுடைய கல்லறை. அந்த பிரேதத்தை அந்த எலும்புகள் மேலே போட்ட உடனே அந்த பிரேதம் உயிரடைஞ்சு தானாட்டான்னு நிற்குது. எப்படி இருக்கும்? வேதத்தில் வேற யார் வாழ்க்கையில் அப்படி அற்புதம் செய்யலை. ஆண்டவரோடு இருக்கிற உறவு நம்மளை கனப்படுத்த தானே செய்யும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, யானை செத்தாலும் 1000, உயிரோடு இருந்தாலும் 1000 சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தேவனோடு உறவில் இருக்கிற ஒரு மனுஷன் செத்தாலும் அவனுக்கு கனம்தான், உயிரோடு இருந்தாலும் அவனுக்கு கனம்தான். அல்லேலூயா. அதான் தேவனோடு இருக்கிற உறவு. கனவீனம் வாசிங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:20. அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால், பெலிஸ்தியர்கள் உன் மேல வந்து விட்டார்கள் என்றால், அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருந்தான். யாரு மாவரைத்து கொண்டிருந்தா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிம்சோன் மாவரைத்து கொண்டிருந்தான். ஆனா முதல்ல சிம்சோனுடைய ஆரம்பம் அப்படியா இருந்துச்சு? சிம்சோன் என்றால் பெலிஸ்தியர்களுடைய தொடை நடுங்கும். 7 சடை போட்டிருப்பான். ஆவியானவர் இறங்கின உடனே அப்படி சடையெல்லாம் அப்படி காற்றுல பறக்கும். பலமா பயங்கரமா எழும்பி சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டவன், ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டவன், பராக்கிரமசாலி. யாரு? சத்தமா சொல்லுங்களேன். பராக்கிரமசாலி, பரிசுத்த ஆவியானவர் அவன் அந்த தூரம் கனப்படுத்தி வைத்திருந்தார். அவனை பலவானா வச்சிருந்தார். ஆனா அவன் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை விட்டுட்டு சோராக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்கிற ஒரு பெலிஸ்திய பெண்ணோடு சிநேகமாயிருந்தான். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க வைக்கிற மனித சிநேகம், வாலிப பிள்ளைகள் வைக்கிற மனுஷ சிநேகம் உங்களுக்கு வேண.
அதுதான் அவனுடைய கனவீனத்துக்கு காரணம். 1000 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு எந்த சிநேகிதனும் எந்த சிநேகிதியும் உண்மையா இருக்க மாட்டாங்க. இயேசுநாதர் மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை நேசிக்க மாட்டாங்க, உங்களுடைய நலன் கருத மாட்டாங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த சிநேகிதனா இருந்தாலும் அவன் போலியா தான் இருப்பான். உன்னை காலியாக்குற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். இந்த தெலீலாள் என்கிற அந்த பெண் 1000 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு சிம்சனுடைய பலம் எதுல இருக்குன்னு காண்பித்து கொடுக்கிறா. பெலிஸ்திய பிரபுகளிடத்துல அவனுடைய தலையில தான் இருக்கிறது, அவனுடைய முடி சவரம் பண்ணாமல் இருக்கிறது. பிறந்த நாள்ல இருந்து சவரம் பண்ணிட்டு அவன் பலம் போயிடும், ஆண்டவர் அவனை விட்டு போயிடுவாரு. அந்த பிரதிஷ்டை அவன் இழந்து போகிறதுனால ஆண்டவர் அவன் இழந்து போய்விடுவான் அப்படிங்கிறத அவன் வாயிலிருந்து அவள் கேட்டு பெலிஸ்திய பிரபுக்களிடத்துல சொல்றா. மடியில போட்டு அந்த முடியையும் அவள் சிரைத்து விடுகிறாள். அந்த தெளிலாள் மடியில் போட்டு நல்லவனை தூங்க வச்சு முடியை சிரைச்சு விடுகிறா. அடுத்து பெலிஸ்திய பிரபுக்கள் ஒன்னிடத்துல வாராங்கன்னு சொல்றா. இவன் ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எந்திரிச்சு போகும்பொழுது பார்த்தா கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறிகிறான். அவன் கையில் விலங்கு போடுறாங்க, காலில் விலங்கு போடுறாங்க. காசாவுக்கு கொண்டு போய் கண்ணை கம்பியை வச்சு தோண்டி எடுத்துடுறாங்க. எப்படி இருக்கும்? கண்ணை இருக்குல்ல, கண்ணு தோண்டி எடுத்துடுறாங்க. தோண்டி எடுத்துருவோமா கண்ணை? பார்வை இல்லை, கையில் விலங்கு. சிறைச்சாலைக்கு கொண்டு போறாங்க. எதுக்கு? மாவரைக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எப்படி இருந்திருப்பான் அவன் மனசு? எப்படி இருந்திருக்கும்? பக்கத்தில் கூட பேசுங்களேன். மாவரைக்க, மாவரைக்க. ஒரு காலத்தில் அவனுக்கு பயந்து ஓடுனவங்க இன்னைக்கு மாவரைக்க வைக்கிறாங்க. காரணம் என்ன? அதான் மனித சிநேகம். மனித சிநேகம் உன்னை கனவீனப்படுத்தும், உன்னை கீழே தள்ளும், உன்னை குப்பையில தள்ளும். நீ உயரத்துல இருந்தாலும் நீ மேல இருந்தாலும் அந்த மனித சிநேகம் உன்னை பிடிச்சு இழுத்துரும், உன்னை கனவீனத்துக்குள்ள நடத்தும். ஆனா நீ தேவனோடு சிநேகமா இருந்தேனா, நீ தேவனோடு உறவா இருந்தேனா அது உன்னை கனவீனத்துக்குள்ள நடத்தாது, அது உன்னை கனத்துக்குள்ள நடத்தும். ஆண்டவர் உனக்கு வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், உன்னை மகிமையாய் பயன்படுத்துவார், ஊழியத்துல பயன்படுத்துவார். ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ முடிவு செய்து கொள், நீ தேவனால் விரும்பப்பட்டவள், தேவன் உனக்கு விரும்பி கொடுத்த அந்த உறவை நீ விரும்பி காத்துக்கள், அதை இழந்து போகாதே. நான் சொல்றதை நம்புனீங்கன்னா தலைக்கு மேல் கூட கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னும் நண்பன் 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 என்று அழையாத. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்துல உயிர் கொடுக்கிற நண்பன் யாரும் கிடையாது. உன் உயிரை எடுக்கிற நண்பர்கள் இருப்பார்கள், ஆனா உனக்கு உயிர் கொடுத்த நண்பர் ஒரே ஒருவர் தான், அவருக்கு பேர் இயேசு. மனுஷனுகளை நம்பி ஏமாறாத, ஆண்டவரை நம்பு, உன்னை கனத்துக்குள்ள நடத்துவார். சரி, இந்த தேவனோடு உள்ள உறவை சிதைக்கும் ஆவிகள். ஆவிகள் என்பது சொல்றது இதயம். உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இதயம் இருந்துச்சு அப்படின்னா தேவனோடு இருக்கிற அந்த உறவை சிதைச்சிரும். நீ தேவனோடு உறவில் இருக்க முடியாது. இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுக்காம இருந்தேன்னா கண்டிப்பா அந்த உறவை நீ கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளலாம். அந்த முதல் ஆவி என்ன ஆவி அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. உன்னோடு தேவன் உறவாயிருக்கிறத, நீ தேவனோடு உறவாயிருக்கிறத சிதைக்கும் முதல் ஆவி என்ன ஆவி? இச்சையின் ஆவி. என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இச்சையின் ஆவி. நோவா காலத்துல தேவபுத்திரர்கள், மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஆனா அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள இந்த இச்சையின் ஆவி இருக்கு அப்படின்னா அவனுக்கு
தான் யாரு, தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாது. தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுடைய லக்கு, அவனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும், இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும். அவள் அக்காவோ அவள் தங்கச்சியோ அப்படியெல்லாம் தெரியாது, ஆனால் அழகாக இருக்கிறாய், அதைத்தான் அவன் சிந்திப்பான். அதான் என்ன ஆவி? இச்சையின் ஆவி. இந்த இச்சையின் ஆவி மனுஷர்களோடு போராடாது, ஆனால் தேவனோடு போராடும். அந்த இச்சையின் ஆவி அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தேவனோடு போராட ஆரம்பிக்கும். தேவனை எதிர்த்து பேசும், ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசும். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு போராடுவதில்லை, அவனுடைய ஆயுள் நாட்கள் 120 அப்படின்னு ஆண்டவர் குறைச்சிட்டார். அதாவது நீ தேவனோடு போராடினேன்னா உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு, உன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நீ தேவனோடு நீ போராடுவேனா, நான் அப்படி தான் செய்வேன், அதெல்லாம் விட மாட்டேன், நான் அப்படி தான் செய்வேன், ஊழியமெல்லாம் வேண்டாம், ஜெபமெல்லாம் வேண்டாம், ஆண்டவரெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா நஷ்டம் உங்களுக்குத்தான். அல்லேலூயா. முதல்ல மனுஷன் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தா? 930, 969 என்று அவனுடைய ஆயுள் நாட்கள் இருந்தது. ஆனால் எத்தனை வருஷமா குறைச்சிட்டாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். 120 எங்கே இருக்குது, 969 எங்கே இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். 120 எங்கே இருக்குது, 969 எங்கே இருக்குது? எத்தனையோ பூட்டன்கள் பார்க்கக்கூடிய நூற்றாண்டுகளை தேவன் தந்திருந்தார். ஆனால் இன்னைக்கு பேரன் பூட்டனை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கு, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் இச்சை. இன்னைக்கு இந்த இச்சையின் ஆவி வாலிபர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. என்ன பேரில் கிரியை செய்கிறது தெரியுமா? காதல் என்கிற பேரில் கிரியை செய்கிறது. என்ன பேரில் கிரியை செய்கிறது? காதல். என்ன பேரில் கிரியை செய்கிறது? காதல். காதல் என்பது 3 எழுத்து, மரணம் என்பதும் 3 எழுத்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் மனிதனுக்கு, ஆதாமுக்கு நல்ல ஒரு ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஆனால் தெரிந்தெடுக்கக்கூடாது. என்ன தம்பி, நான் சொல்ல நிமிர்ந்து பார்த்துக்கோங்க, இது உங்கள் பாயிண்ட். தேவன் நமக்கு வாழ்க்கை துணை என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏற்படுத்தி கொடுக்கணும். நீங்க ஏற்படுத்தி அம்மா அப்பாட்ட கொடுக்கக்கூடாது. ஏமா இவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவளை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அது ராங்கு. தேவன் கையில் பிடிச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் உங்களுக்கு. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உனக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தார். முதல்ல ஆண்டவர் ஆதாமை தான் படைச்சிருந்தார், அதுக்கு பிறகுதான் ஏவாளை படைச்சிருந்தார். அதுவும் எப்படி படைச்சார்? ஆதாமை படைச்சு அவனுக்கு நல்ல அயர்ந்த நித்துரையை கொடுத்து அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து, நீங்களாம் விழாவில் வெடித்தவர்கள். எதில் வெடித்தவர்கள்? ஆமாம், அதில் எடுத்து உருவாக்கி கொடுத்தார். 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்து புசிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட கனியை பிடுங்கி சாப்பிட்டு தேவனோடு இருக்கிற உறவை இழந்தால், ஏதனை இழந்தால், ஆனால் புருஷனை இழக்கலை, புருஷன் மனைவியை இழக்கலை. புருஷன் மனைவி கொடுத்ததை சாப்பிட்டுட்டு மனைவி பின்னாடியே வந்துட்டார். அந்த குடும்பம் உடையலை, ஒரே மனைவியோடு தான் அவர் புருஷனாக இருந்தார். ஆதாம் ஏவாள் அவங்க வேற வாழ்க்கை துணையை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல, ஏன்னா தேவன் கொடுத்த வாழ்க்கை துணை. நம்ம வாழ்க்கையில் நம்மளாக தெரிந்தெடுக்கக்கூடாது. நம்மளாக தெரிந்தெடுக்கிறது எதுவுமே சரியாக இருக்காது. நீங்கள் தெரிந்தெடுத்தது எல்லாமே சரியாக இருந்திருக்கிறதா? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கலுங்களேன். நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறது ஏதாவது சரியாக இருந்திருக்கிறதா? எல்லாமே சரியாக இருந்திருக்கிறதா? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்களேன், கேளுங்களேன். ஜவுளி கடையில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில், எம்மா இது நல்லா இல்லை போலம்மா,
வீட்டுக்கு ஒரு கலர் அடிச்சுட்டு ஐயோ இந்த கலர் அடிச்சிட்டோமே நல்லா இல்லையே. அங்கே ஒரு வண்டியை பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான், வண்டி நல்லா இல்லையே. நம்ம தெரிந்தெடுக்கிறது எல்லாமே சரியா அமையாது. ஏதாவது ஒன்று சரியா அமையலாம், ஆனால் தேவன் தெரிந்தெடுக்கிறது எல்லாமே நல்லாவே அமையுமே. எல்லாமே நல்லாவே அமையுமே. ஒரு நாள் வருத்தப்பட வேண்டியது இருக்காது, ஒரு நாள் கவலைப்பட வேண்டியது இருக்காது, ஒரு நாள் துக்கப்பட வேண்டியது இருக்காது. அதனால வாலிப பருவத்தில் காதல் காதல்னு அலையாதீங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஊழியம் செஞ்சிட்டோம், காதல் காதல்னு அலையாதீங்க. ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை உடைக்காதீங்க. உங்களை தேடி அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வந்தாலும் அதில் உறுதியாக நில்லுங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. நம்ம யார்? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். நமக்கெல்லாம் அது தகுதியாக இராது. செய்யணும்னா செய்யலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு தகுதியாக இராது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிட்டு ஒழுக்கமாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய உறவை காத்துக்கொள்வோம். நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், அது தேவனுடைய நாமத்துக்கு தான் தூசிப்பு. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வாரீங்க, நீங்கள் இந்த சபை விசுவாசின்னு சொல்கிறீங்க. அப்போ ஏதாவது ஒரு தவறை சமுதாயத்தில் மக்கள் பார்க்கும் பொழுது உங்களை தூசிக்க மாட்டாங்க, தேவனை தூசிப்பாங்க. நம்ம தேவனை தூசிப்பதற்கு நம்ம பிறந்தவர்கள் அல்ல, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பிறந்தவர்கள். அதனால் எந்த ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே இராதபடிக்கு நம்மளை கண்ட்ரோல் படுத்தி கொள்வோம். குறிப்பாக சொல்கிறேன், இந்த இச்சையின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸ்கூலில், காலேஜில், பஸ்ஸில், சர்ச்சில் யார் பார்த்தாலும் கண்டுக்கிறாதீங்க. உங்கள் வேலை என்ன வேலை? சர்ச்சுக்கு வர்ற வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ணுற வேலை, வேதவசனத்தை கேட்குற வேலை. முடிஞ்சோடனே என்ன வேலை? போகிற வேலை. அதை மட்டும் செய்யணும். சர்ச்சில் இதை தவிர்த்து வேறு ஒர்க் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. யார் கூடயும் பேசக்கூடாது. ஆம்பளை பையன் கூட பேசக்கூடாது, பொம்பளை பிள்ளை கூட பேசக்கூடாது, தேவையில்லாதவர்களை பேசக்கூடாது. சர்ச்சை முடிஞ்சோடனே மின்னல் மாதிரி மறைஞ்சிடணும். நான் சொல்லுது புரியுதா? உற்சாகமாக ஒரு அல்லலியா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்டேட்டஸ் எல்லாம் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைக்கு வை, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆம்பளை பிள்ளைக்கு வை. நீ பொம்பளையாக இருந்துட்டு ஆம்பளை பையனை வைக்காத. நீ ஆம்பளை பையனாக இருந்துட்டு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு என்னுடைய ஸ்நேகிதி. ஏன் உங்கள் அம்மா வை, உன் தங்கச்சியை வை. நீ வாட்டில் கண்ட மாதிரி வஞ்சிடாத, ஸ்டேட்டஸில் வை. எல்லாமே இச்சை தாங்க. அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும், தங்கச்சி, அக்கா. எங்கள் கூட பிறந்ததாங்க தங்கச்சி. அது பெரியப்பா மக்கள், சித்தப்பா மக்களாக இருந்தால் தாங்க தங்கச்சி. அந்நியர்கள் நமக்கு தங்கச்சி ஆக முடியாது. நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழலாம், ஆனால் அது உண்மையான தங்கச்சி ஆகுமா? சொல்லுங்க மக்களே, சத்தமாக சொல்லுங்க. ஆகாது. உற்சாகமாக ஒரு அல்லலியா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் ஆவியானவர் சொல்கிறார், இந்த தேவன் உன்னை விரும்பி கொடுத்த, அவர் விரும்பினதை நீ இழந்து போகாத, காத்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். ரெண்டாவது ஒரு ஆவி, உலகத்தின் ஆவி. 2 நாளாகமம் 24:17-18. வேகமாக வாசிங்களேன். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் போதும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தின் ஆவி, அதாவது பெருமையின் ஆவி. உலகத்தில் ஏதாவது ஒன்றை வைத்து நம்மளை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற ஆவி. முதலமைச்சரை வச்சு பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற ஆவி, சினிமா நடிகரை வச்சு பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற ஆவி, ஜாதி தலைவர்களை வைத்து பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற ஆவி.
அப்படி ஆவி இன்னைக்கு தேசத்தில் நிறையா உலாவு. இந்த யோவாஸ் என்கிற ராஜாவை சில பிரபுக்கள் வந்து பணிந்து கொண்டாங்க. சில பிரபுக்கள் பணிந்து கொண்டாங்க. உடனே அவன் பார்த்தீங்கன்னா மாறிட்டான். பெருமைக்கு இடம் கொடுத்தான், புகழ்ச்சிக்கு இடம் கொடுத்தான். எங்க ஆண்டவர் மூலமா நமக்கு வருகிற பெருமை தாங்க பெருமை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா உனக்கு உண்மையான பெருமையை தருவாரு. உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஒரு நாள் படுத்துவாரா? படுத்துவார். நீ ஏன் இன்னொரு மனுஷனை வச்சுக்கிட்டு பெருமைப்படுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிற? நீ ஏற்கனவே தேவனுடைய பெருமையில தானே இருக்கிற. உன்னை ராஜாவா தானே வச்சிருக்கிறாரு. ஒரு 4 பிரபுக்கள் வந்து இந்த யோவாஸ் ராஜாவை கும்பிடு போட்ட உடனே அவனுக்கு ஏறிடுச்சு. உடனே விக்கிரக ஆராதனை பண்றான். உடனே அவங்கள பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறான். இவங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 2:12 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 2:12. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், நீங்க என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? கையை பிடிச்சு கேளுங்களேன். தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியா அல்லது உலகத்திலிருந்து வந்த ஆவியா? சொல்லுங்களேன். தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியா அல்லது உலகத்திலிருந்து வந்த ஆவியா? உலகத்திலிருந்து வந்த ஆவிகள் தாங்க, அதாவது ஜென்ம சுபாவத்துக்குள்ளதாக இருக்கும். ஆவிக்குரியவங்களை பைத்தியங்களாக்கும். வாசிங்களேன், தொடர்ச்சியாக வாசிங்களேன். அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. ஆவிக்குரியவைகள் என்னன்னா தேவனுடைய தான் ஆவிக்குரியது. சொல்லுங்களேன். பின்னாடி உள்ள பிரதர், தூங்குற பிரதர், தேவனுடையது தான் என்னது? சத்தமா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடையதான் என்னது? ஆவிக்குரியது. ஆவிக்குரியவெல்லாம் என்னது? தேவனுடையது. தேவனுடையது எது? ஆவிக்குரியது எது? பாஸ்டர் யாரு? ஆவிக்குரியவர், தேவனுடையவர். ஜெபம் என்னது? தேவனுடையது, ஆவிக்குரியது. ஆராதனை என்னது? தேவனுடையது, ஆவிக்குரியது. ஆலயம் எது? தேவனுக்குரியது, ஆவிக்குரியது. இப்படி தேவனுக்குரியதான் ஆவிக்குரியது. பைபிள் என்னது? ஆவிக்குரியது, தேவனுடையது. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பைத்தியமாக தெரியும். ஆனால் உலகத்துக்குரியது எது எப்படி தெரியும்? பெருசாக தெரியும். அதான் உலகத்தின் ஆவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உலகத்தில் உள்ளது உனக்கு பெருசாக தெரியக்கூடாது. அப்படி பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா நீ தேவனோடு இருக்கிற உறவை உடைச்சிருவ. உலகத்து மனுஷன் உன்னை கவுத்துறதுக்கு பதவி தருவான், உன்னை பெருமைப்படுத்துவேன்பான். ஆனால் நீ இடம் கொடுக்காத. உனக்கு சிஎம் போஸ்டே கொடுத்தாலும் வேண்டாம்ன்று. ஓ, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்லா 2 கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அதாவது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை மோசே வெறுத்தார். அவர் வந்து பிளக்ஸ் போர்டு வைக்கல. எங்க அம்மா பார்வோன் மகள், நான் பார்வோனுடைய பேரன், அதை வெறுத்தாருங்க. ஆனா நீ மட்டும் ஏன் உலகத்து மனுஷனை தூக்கி அப்படியே இன்பம் அனுபவிக்கிற? சினிமா நீ பார்க்கறதுனால தான். முதல்ல அந்த சினிமா பார்க்கறத விடு. சினிமா பார்க்கறத விடு. சினிமாவுக்கும் உனக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. எப்படி சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னா, ஒரு நடிகரை ஒரு இடத்துல காமிச்சு இந்த நடிகருடைய பேர் என்ன பேருன்னு சொல்லுன்னு கேட்டால் தெரியக்கூடாது. ஒரு நடிகையை உங்கள்கிட்ட காமிச்சு இந்த நடிகையினுடைய பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளும் சினிமாவும் விலகி இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும். ஆனால் இன்றைக்கு பிரசங்கத்தை விட அதிகமாக சினிமா தானே கேட்குறீங்க, சினிமா தானே பார்க்குறீங்க. சினிமா பாடல் தானே. ஸ்டேட்டஸில் பிறந்த நாள்னா, சஞ்சனா பிறந்த நாள்னா 3 பாட்டு. அதை கேட்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வயசுலேயே சினிமா. அப்போ நாளைக்கு இது பிளக்ஸ் போர்டு வைக்குமா வைக்காதா?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காத. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்களேன், உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்க, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடு, பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடு. சினிமாவுக்கெல்லாம் நீ ஒரு பூட்டு போடு, சினிமாவை பார்க்காது. வாலிப தம்பிகள் சினிமா பாட்டை கேட்காது. நீங்களாம் சினிமா பார்ப்பீங்களா? சினிமா பார்ப்பீங்களா? சஞ்சய், நீ நீ முனிசாமி, நீங்கள் பெற்றோர்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றணும்னா அந்த சினிமாவை விட்டு நீங்கள் பிரித்தெடுங்க. இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற முடியாது. இந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்கள, இந்த செல்ஃபோனை தூக்கி நீங்கள் வீட்டிலே உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் செல்ஃபோன் கொண்டு வர தேவை கிடையாது. ஏன்னா நிறையா குடும்பங்கள் பாழாகிறது, நிறையா குடும்பங்கள் கெட்டு போகிறது இந்த செல்ஃபோனால தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன ஆவி சொன்னேன்? இச்சையின் ஆவி. ரெண்டாவது என்ன சொன்னேன்? உலகத்தின் ஆவி. மூணாவது ஒரு ஆவி சொல்கிறேன் பாருங்களேன். 2 நாளாகமம் 24:24. சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும், சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அண்ட் சிஸ்டர், ஆவியானவர் கடைசியா பேசுகிற தேவனோடு இருக்கிற அந்த உறவை உடைக்கிற ஆவி பின்மாற்றத்தின் ஆவி. தேவனை விட்டு விடுகிற, தேவனுக்காக செய்கிற செயலை, தேவனுக்காக செய்கிற ஊழியத்தை விட்டு விடுகிற, தேவனிடத்தில் செய்கிற ஜெபம், ஆராதனை, வேத வாசிப்பு என்று சொல்லி விட்டு விடுகிற, இதுதான் பின்மாற்றத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி. யோவாஸ் என்கிற ராஜா தேவனை விட்டு விட்டான். இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் தேவனை விட்டு விட்டார்கள். ஆனால் பைபிள் அவனுடைய பேருக்கு அர்த்தம் சொல்லுகிறது, given by the Lord. யோவாஸ் அப்படின்னா given by the Lord, அப்படின்னா ஆண்டவரால் வழங்கப்பட்டது. யோவாஸ் என்கிற ராஜா யூத ஜனங்களுக்கு ஆண்டவரால் வழங்கப்பட்டவர். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்மாற்றத்துக்குள்ள நடத்தினார். இவரும் ஆண்டவரை விட்டுட்டு விக்கிரகங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் ஆண்டவரை விட்டு விடாதீங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருக்குரியதை விட்டுறாதீங்க, பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய முன் ஏற்றங்களை பார்க்க முடியல, பின்மாற்றங்களை தான் பார்க்க முடிகிறது. விசுவாசிகள், வாலிப பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களை பார்க்க முடியலை. முந்தி காலத்தில் இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இன்னைக்கு இல்லை. அதனால யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம், உன் ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். அப்போ எபிரேயர் 10:38 வாசிங்களேன். 10:38-39 வாசிங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க தேவனை விசுவாசிக்க நீங்கள் பிழைப்பீர்கள். சத்தமா சொல்லுங்களேன், தேவனை விசுவாசிக்க நீங்கள் பிழைப்பீர்கள். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். இரண்டாவது, தேவனுடைய அன்பை இழக்கிறீங்க, தேவனுடைய பிரியத்தை இழக்கிறீங்க. பின்மாற்றத்துல போகும் பொழுது உறவு உடைகிறது, தேவனோடு இருக்கிற அந்த உறவு உடைகிறது. நீ பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்தீனா நீ தேவனை இழக்கிறாய். உன் மேல தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியம் இராது. அடுத்து, நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல், கெட்டு போயிருவ. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ பின்வாங்கினா கெட்டு போயிருவ. நல்ல கையை பிடிச்சி சத்தமா சொல்லுங்களேன், பின்வாங்கினேனா கெட்டு போயிருவ. கெட்டு போயிருவேன்னா பயன்படாம போயிருவ, பாழா போயிருவ, நரகத்துக்கு போயிருவ, பாதாளத்துக்கு போயிருவ. நீ கெட்டு போக கூடாது என்பதற்கு தான் உன்னை விசுவாசிக்கும்படி சொல்றாரு கர்த்தர். நல்ல கை தட்டி உன்னை விசுவாசிக்கும்படி சொல்றார் கர்த்தர். அடுத்து வாசிங்களேன். ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவளா இருப்போம். உன் ஆத்துமா ஈடேறணும், உன் ஆத்துமா தேர்ச்சி அடையணும், உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும்னா நீ விசுவாசத்திலே இருக்கணும். பிசாசனுடைய தந்திரம் உன்னை எப்படியாயிலும் நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் கொண்டு போகணும். உன் ஆத்மாவை
நீ சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் இரு ராஜா, அதுக்கடுத்து நீ நரகத்துக்கு போராஜா அப்படின்னு நடத்துறதுக்கு தான் உனக்குள்ள பின்மாற்றத்தை கொண்டு வரான். ஆனால் பின்மாற்றத்திலேயே ஒரு பெருமை. இப்போலாம் நாங்கள் ஜெபம் பண்ணுறது கிடையாது, இப்போலாம் நாங்கள் கூட்டத்துக்கு போகிறது கிடையாது, இப்போலாம் நாங்கள் அந்த ஜெபத்துக்கு போகிறது கிடையாது, இப்போலாம் நீங்கள் இந்த ஜெபத்துக்கு போகிறது கிடையாது. அதில் ஒரு பெருமையாகும். அது எவ்வளோ வருத்தமான காரியம் தெரியுமா? நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக உனக்கு தானே நஷ்டம், உனக்கு தானே கனவினோம். இங்கே சொல்லுகிறது, நம்ம ஆண்டவரை விசுவாசித்தோம்னா நம்ம ஆத்மா ஈடேறிடும், நம்மளை தேர்ச்சி அடைய வச்சுருவார், நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். ஆனால் நீ பின்மாற்றத்தில் இடம் கொடுத்தேன்னா நீ கெட்டு போயிடுவேன். ஆவியானவர் சொல்கிறார், அவிசுவாச ஆவிக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. பின்னாடி உள்ளவங்க கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சிஸ்டர், அந்த ஆதி அன்பை நீங்கள் இழந்து போகாதீங்க. ஏன்னா ஆண்டவரை நீங்கள் தேடுறது இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, உன்னதத்துக்காகவும். பின்னாடி உள்ளவங்க நான் சொல்கிறது புரிகிறதா? இந்த உலகத்துக்காக இல்லை, உன்னதத்துக்காகவும் பரலோகத்துக்காகவும். இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனோடு இருக்கிற அந்த உறவை விரும்புங்க, காத்துக்கொள்ளுங்க, சிதைச்சிடாதீங்க. இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சிதைச்சிடாதீங்க. பின்மாற்ற ஆவிகளுக்கு இடம் கொடுத்து சிதைச்சிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாதிரி இளைஞர்கள் இந்த உலகத்தின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து அந்த ஆண்டவருடைய உறவை இழந்துடாதீங்க. பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. உலகத்தின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, உலகத்துக்குரியவைகளை பெருசா பார்க்காதீங்க. கோலியாத்து பெருசா தான் தெரியுமா, ஆனால் தாவீதுக்கு முன்னாடி அவன் விழுந்து போனானே. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் சில இது பெருசாக தான் தெரியும், ஆனால் அது வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியது. நம்ம தாவீதாக இருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே மேன்மை பாராட்டுவோமே, கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம ஜெயம் பெறுவோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய, நான் சொல்றது புரிகிறதா? அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். தேவனோடு உள்ள உறவை எத்தனை பேர் காத்துக்கொள்வீங்க? 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி உண்மையா வாலிப பிள்ளைகள், இந்த இச்சையின் ஆவிகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ற நீ 2 கைகளை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் இந்த லவ், இந்த காதல் என் வாழ்க்கையில சொல்லப்படாதுன்னு சொல்றவள், நீ 2 கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுவன்னு நல்லா முழங்கால் போடு. முதல்ல வாலிப தம்பி நல்லா முழங்கால் போடு. நான் உண்மையா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு தேவனோடு இருக்கிற அந்த உறவு போதும். நல்ல 2 கைகளை உயர்த்து. உன் மேலே அபிஷேகம் இறங்கும், உன் மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். நீ அற்பமாக பார்க்குற, நீ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷியா மாறிட்ட. தேவனுடைய ஆவிக்குரியவைகள் உனக்கு பைத்தியமாய் தெரியுதோ? நஷ்டப்படுத்தி கொள்ளாதே உன் எதிர்காலத்தை. எத்தனை வாலிப தம்பிகள் நல்ல 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்து, கழுத்துக்கு தலைக்கு மேலே உயர்த்து. ஆவியானவர் மேலே இறங்கட்டும். பின்னாடி இருக்கிற மக்களும் நீங்கள் முழங்கால நின்று, இந்த உலகத்தின் ஆவி என்னை பாதிக்க கூடாதப்பா, இந்த பின்மாற்றத்தின் ஆவி என்னை பாதிக்க கூடாதப்பா, ஓ இந்த இச்சையின் ஆவிகளுக்கு நான் இடம் கொடுக்க கூடாதப்பா. நல்ல முழங்கால் போடுங்களேன். எல்லாரும் நேர் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கதறுங்களே. உங்க பிள்ளைகளுக்காக கதறுங்களே, உங்களுக்காக கதறுங்களே. இந்த கடைசி காலத்தில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற ஆவி இந்த இச்சையின் ஆவிகள் தான் இன்னைக்கு இளைஞர்களை பாழாக்குகிறது, சபைக்குள்ள இருக்கிற இளைஞர்களையும் பாழாக்குகிறது. ஆவியானவர் பலமா இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் இந்த முற்பகுதியில் ஆண்டவர் பலமா இறங்குகிறத நான் பார்க்கிறேன். கையை உயர்த்திருக்கிற பிள்ளைகள் மேல் ஆவியானவர் இறங்குகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார். ஒரு விடுதலையின் ஆவியை கட்டளையிடுகிறார், விடுதலையை கட்டளையிடுகிறார், விடுதலையை கட்டளையிடுகிறார், விடுதலையை கட்டளையிடுகிறார். இப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறது, சபையை விட்டு வெளியேறுகிறது. பிசாசே, பிசாசே, வாலிப பிள்ளைகள் விட்டு வெளியேறி ஓடி போ, வாலிபர்களை விட்டு வெளியேறி போ பிசாசே. நல்ல ஆவியானவர் இறங்குகிறார், அக்னியா இறங்குகிறார். சிலரை தூக்கி எடுக்கிறார், சிலரை தூக்கி எறிகிறார். வல்லமை, power, power, the name of Jesus. நன்றி இயேசுப்பா.
நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வாதி. இரத்த கோட்டுக்களை மாறுங்க. இந்த சத்தியத்தில் நடத்துங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க. கனத்தையும் மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.